ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவரீர் இந்த அருமையான நல்லதொரு மதியான வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்து நேராக வந்து ஆண்டவரே உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உயர்த்தும்படியாக, துதிகளினாலும் ஆண்டவரே கீதங்களினால் தேவனை உயர்த்தும்படியாக கர்த்தாவே இவ்வேளை உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். தெய்வீக பிரசன்னம் எங்களோடு ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். இந்த அருமையான ஆலய ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இருந்து ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீரே தொடக்கம் முதல் முடிவு மட்டும் ஆளுகை செய்யுங்க தகப்பனே. துதி வேலை, ஜெப வேலை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற நேரங்களிலும் ஆண்டவருடைய சத்தம் எங்கள் இருதயங்கள் ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. இந்த அருமையான துதி ஆலய ஆராதனை ஆண்டவருடைய சமூகத்தினராக கூடி வந்த உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராய் கர்த்ததாமே அவர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் திருப்பிக் கொள்வோம். அருமையாக ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக திருப்பிக் கொள்வோம். நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் 114வது பாடல், இருள் சூழும் காலம் 314. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள்
உண்டாக்கின ஆண்டவருக்காக நாட்கள் கொடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. விரைந்து அவருடைய ராஜ்யம் அறிவிக்கும்படியாக விரைந்து சேவிரிப்போம். அருமையாக இன்னொரு பாடலையும் பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அருமையாக 104வது பாடல், நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் 104வது பாடல். அல்லேலூயா நமது ஆண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம். அல்லேலூயா நமது ஆண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம். அருமையாக ஆண்டவராக கர்த்தர் வல்லமை உள்ள தேவன், மகத்துவம் உள்ள கர்த்தர், அவரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் வெறுமையாக ஏதோ பாடுகிறோம் என்று பாடாமல் அவர் நாமத்தை மகிமையை உணர்த்தும் மனமாக கரங்களை தட்டி உற்சாகமட நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். அல்லேலூயா நமது ஆண்டவரை அவர் ஆலயத்தில் தொழுவோம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராயிருக்கிறார். இன்னொரு பாடல் நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நித்திய ஜீவன் பாடல் புத்தகம் 844வது பாடல். கர்த்தாவே தேவர்கள் உமக்கு யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒப்பானவர் நிகரான ஆண்டவர் வேறொருவரும் இல்லை என்பது மெய்யானது. அவரே யெகோவா தேவனாயிருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்க கர்த்தரை எண்ணி பார்த்து ஆண்டவரே நீரே எல்லா தேவருக்கும் மேலான என்று சொல்லி நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி உங்கள் கரங்களை தட்டி பாட வந்திருக்கிறோம். வெறுமையாக கை கட்டி உட்கார்வதற்கு அல்ல, கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்?
ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும்
உண்டாக்கின கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவருக்கு நிகரானவர் வேறொருவரும் இல்லை. அருமையாக இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து அவர் மட்டும் நடத்தி வந்த எத்தனையோ அதிசயங்களாலும் நம்மையும் ஆண்டவராக நடத்தி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியாக ஒரு விசை இருக்கிற இடங்கள் நாம் எல்லாரும் எழுந்திருக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் வானாதி வானங்களை படைத்தவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உமக்கு நிகரானவர் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை போற்றி பாட போறோம். இந்த நேரம் வாய்களை மூடிக்கொண்டிருப்ப நேரம் அல்ல. எல்லாரும் எழுந்திருக்கலாம். யாரும் உட்கார்ந்து யாரும் வேடிக்கை பார்க்க அழைக்கப்படல. எல்லாரும் தேவனாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கூடி நின்று எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரரே, கனத்துக்குரியவர் என்று சொல்லி எல்லாரும் இருதயங்களை தேவனுக்கு நேரம் நோக்கி பார்ப்போம். பரலோகத்தில் ஆண்டவராய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் மகிமைக்குரியவர் ராஜா என்று சொல்லி ஆண்டவரே, நீரே ஆராதனைக்குரியவர், கனத்துக்குரியவர் சொல்லி ஆண்டவரே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். நீர் மகிமைக்குரியவர், நீர் கனத்துக்குரியவர். யாரை வேடிக்கை பார்க்க வேண்டாம். பரலோகத்தில் தேவனை மாற்ற நோக்கி பார்ப்போம். உன்னதங்களை வாசம் பண்ணுகிற உண்மையில் ஆண்டவராய் கர்த்தர், அவர் பரிசுத்தர் 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 என்று வாசிக்கிறோம். கேருபீன்கள் மற்றும் சேராபீன்கள் வாசமாயிருக்கிற நம்மை உண்டாக்கின ஆண்டவராய் கர்த்தர் பரிசுத்தர். அவரை துதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உண்டாக்கினவரே, எங்கள் சிருஷ்டிகரே, எங்களை கண்மணியில் போல் ஆண்டவரே பாதுகாத்து வருகிற தகப்பனே, நீரே எல்லாவற்றையும் படைத்தவர் என்று சொல்லி எல்லாரும் ஆராதிப்போம். ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, வனாதி வானங்களை கொல்லத்தக்கதாக ஆண்டவரே மகிமை உள்ளவரே, அப்பா, உலகத்தின் உண்டாவதற்கு முன்னதாக ஆண்டவரே கர்த்தர் எங்களை ஆண்டவரே முன் குறித்திருக்கிறார் ராஜா. உமக்கென்று ஜனமாக முன் குறித்த ஆண்டவர். அப்படிப்பட்ட மகிமைக்குரிய தகப்பனே, உமை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, அப்பா, ஒருவர் சேரக்கூடாது வாசமன தூயாதி தூயவர், அவர் பரிசுத்தர், அவர் கனத்துக்குரியவர், அவர் மகிமைக்குரியவர் ராஜா என்று எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவரே, ஒருவர் சேரக்கூடாது வாசம் பண்ணுகிறவரே, ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் துதிகள் உமக்கு போதாது ஆண்டவரே. நாங்கள் எத்தனை மட்டும் உயர்த்தினாலும் நாமும் அதற்கு ஈடாகாது தகப்பனே. நீர் அப்படிப்பட்ட மகிமைக்குரிய தேவன், நீர் கனத்துக்குரிய ஆண்டவர் ராஜா. தேவரே, ஆதியும் அந்தமாக இருக்கிறீர், அல்பாவும் ஒமேகாமான கர்த்தர், நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் ராஜா. ஆண்டவரே, எங்கும் இருக்கிற தகப்பன், எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே, அன்று எகிப்திலிருந்து கடந்து வரும்பொழுது ஆண்டவரே, எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து மாட்டிக்கிட வைத்துட்டீர் என்று மோசேயை பார்த்து சொல்லும் போது, செங்கடலையும் இரண்டாக பிளந்து தன் ஜனங்களை மீட்பதற்காக தேவன் ஜனத்திற்கு இடையே தடையாயிருந்த எல்லா காரியத்தையும் ஒதுக்கி போடத்தக்க வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில தடைகளை ஒதுக்கி போடுகிறவர், எங்க வாழ்க்கையில சேனைகளின் கர்த்தராய் ஆண்டவர் முன்னதாக போகிறீர் ராஜா. எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர் தகப்பனே. அதை என்னை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கனத்துக்குரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமைக்கு உரியவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு எல்லா ஆராதனை உரித்தாகட்டும், கனம் உரித்தாகட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை நோக்கி அறிக்கையிடும் ஆண்டவரே. நீரே பெரியவர் தகப்பனே, நிறைய மகத்துவத்துக்கு உரியவர் ராஜா. நிறைய எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், உமக்கு நிகரானவர் வேறொரு இல்லை என்று எல்லாரும் வாய்கள் அறிக்கையிடட்டும். யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். பரலோகத்து தேவனை பார்த்து ஆண்டவரே, நீர் பெரியவர் ராஜா. உண்மை நான் ஒரு சில நேரங்களை கீழ்த்தரமா எண்ணிருக்கலாம் ஆண்டவரே. என் தேவனுடைய வல்லமையை நான் அற்பமா எண்ணிருக்கலாம், அவரால் கூடலையே செய்ய முடியல எண்ணிருக்கலாம். ஆனால் அவர் செய்வதற்கு மகிமை உள்ளவர், அவர் கனத்துக்குரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அறிந்தவர்கள் ஆண்டவரே. நிறைய எல்லாவற்றுக்கும் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர், எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம்,
விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். மனம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இம்மாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஆண்டவரே, வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை ஒழியாது தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் வாழ்க்கை மாறும். எங்கள் வாழ்க்கை எத்தனையோ ஜனம் ஒதுக்கி போட்டு தகப்பனே எங்களை உதவாதவங்க, ஒன்றுக்கும் பாத்திரவன் அல்ல, இவனா இவனா இவனை என்று ஏளனமாக பார்த்த ஜனம் மனுஷ ஜனம். ஆனால் கர்த்தர் உங்களை பொன்னாக விளங்க பண்ணும்படியா உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்களை எம்மோடு நடத்தி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கார் என்பதை எண்ணி ஆண்டவரே, நீர் பெரியவர் ராஜா, நீர் ஆராதனைக்கு பாத்திர தகப்பனே, நீர் ஒருவரே கனத்துக்குரியவர் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் இந்த உலகம் ஒதுக்குனுச்சு ஆண்டவரே, எங்களை உலகம் அற்பமாக சொன்னிச்சு ஆண்டவரே, எங்களை உலகம் ஒன்றுக்கும் உதவல்னு சொன்னிச்சு ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் எங்களை அவருடைய கருத்தில் இருக்கிற ஆண்டவரே மண் பாண்டமாக, அழகுள்ள பாண்டமாக, குயவன் ஆண்டவரே ஆண்டவரே குயவன் எங்களை உருவாக்குவது போல கர்த்தர் எங்களை உருவாக்கி கொண்டு வருகிறேன் ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை கர்த்தருக்காக நிற்கத்தக்கதாக உருவாக்கி கொண்டு வருகிறேன் ராஜா. அற்பமாக இருந்த எண்ணின எங்கள் ஆண்டவரே, உடைந்து போனோம் என்று எண்ணின எங்கள் ஆண்டவரை கர்த்தர் தேற்றி நீர் ஆண்டவரே உருவாக்குனீர் ராஜா. கர்த்தாவே உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களை உருவாக்கினதற்காக நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கவரே, பரலோகத்திலிருந்து நாங்கள் செய்கிற காரியங்களை அறிந்து கொண்டிருக்கவரே, எங்களை ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே எங்கள் தீமைக்கும் எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக தண்டிக்காமல் ஆண்டவரே விழ வேண்டும் என்ற இடத்துல என் மகனை நான் விழ வேண்டும் என்று கரங்களை பிடித்து ஆண்டவரை தூக்கி கொண்டு நிறுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இம்மட்டுங்கள் நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. யெகோவா கர்த்தர் எங்கள் நித்திய கண்மலையாயிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் என்று எங்களை எண்ணாமல் எங்களை உருவாக்கினதற்காக ஆண்டவரே, உலகம் எங்களை பார்க்கிறது அற்பமாக இருந்தாலும் தேவ பரத்தில் ஆண்டவரே, தேவ பார்வையில் நாங்கள் விசேஷித்தவள் என்று இருப்பதற்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவை உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லா கனம் மகிமையாவும் தேவனுக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மகிமைக்குரியவர், அவர் பரிசுத்தர் ராஜா.
ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தம் எல்லாம் அழுக்கான கந்தை தகப்பனே, நாங்களுடைய பாசத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை தகுதிப்படுத்தும், கல்வி சுத்திகரியும், எங்களை உயர்த்தினீர் ராஜா, ஏற்றுக்கொண்டீர். ஆனாலும் நாங்கள் பாவத்தை நோக்கி அடகு நேரம் ஓடினது உண்டு ஆண்டவரே. எங்களை கர்த்தர் மீட்டெடுத்தீர், ரட்சித்தீர் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை கழுவும் தகப்பனே. உங்களுடைய காருண்யம் எங்களை புதிதாக்கட்டும், உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. மிதியான வேலை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எல்லா துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே உரித்தாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் மறந்து கொள்வோம். இப்பொழுது 1 மற்றும் 2 வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாயிராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டிலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அபிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் மேகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசீர்ப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14 முதல் 22 முடிய. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன்.
நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பிடிக்கிறபடியால் அனைவரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருப்பீர்கள். அந்த ஒரே அப்பத்தில் நம்ம எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் எல்லாரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து அந்த ஒரே அப்பத்தில் நாம் அனைவரும் பங்கு பெறுகிறபடியால் ஒரே அப்பம் நாம் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். Because there is one bread, we who are many are one body, for who all partake of one bread. 1 Corinthians 10:17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிற நாள் ஒரே சரீரமாய் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமும் ஆயிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அந்த திருவிருந்து அந்த ஒரே அப்பத்தை நாம் பங்கு பெறுகிறபடியால் நாம் எல்லாரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. அண்ணா ஒரே அப்பத்தை நான் எல்லாம் பார்த்து ஒரே அப்பா ஒரே சரம் திருவிருந்து அந்த ஒரே அப்பத்தில் எல்லாரும் பங்குபடுகிறபடியால் அடங்கினால் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறும்படியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறும்படியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து
அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்குபடுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறார் அழகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமும் இருக்கிறோம். திருவிருந்து அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்தன் அந்த ஒரே அப்பத்தை நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் அந்த ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவிருந்து அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:17. திருவசனம் கூறின சிறுபிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொருமையாக சிறு பிள்ளைகளை வசனம் கூறும்படியாக உற்சாகப்படுத்தும்படியாக திருச்சபை பிள்ளைகளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் 25/8/2025 அன்று மேக்ரலின் ஜெபிஷா டாக்டர் ஆஃப் திரு செல்லத்துறை, 26/8/2025 அன்று பி சனோகா ரோஸ் டாக்டர் ஆஃப் திரு பிரேம் ரோஸ், 27/8/2025 அன்று திருமதி இ செல்வசாந்தா ஒய்ஃப் ஆஃப் திரு பிரேம் ரோஸ், 28/8/2025 அன்று பி ஏசுபாலன் அன்பையா சன் ஆஃப் திரு ஏ பாக்கியநாதன், ஏ ஜெயசீலன் சன் ஆஃப் திரு ஜே அருமை நாயகம், ஜே ஜான் வெஸ்லி சன் ஆஃப் திரு ஏ ஜோசப் மாசிலாமணி, 30/8/2025 அன்று வி ஜெப நிக்சன் சன் ஆஃப் திரு ஜே வேதமாணிக்கம், எம் ஸ்னேயர் குணால் இமானுவேல் சன் ஆஃப் திரு ஜி மைக்கேல் தங்கையா, பி ஞான தியானா டாக்டர் ஆஃப் திரு பி பொன்குமார். இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் 25/8/2025 அன்று திரு டி ராபின்சன் சாமிநாதன், திருமதி ஒய் செல்வசுந்தரி, 27/8/2025 அன்று திரு ஆபிரகாம் அருள்ராஜா, திருமதி மெர்சி இயேசுவிடையான், 28/8/2025 அன்று திரு டி ராஜா சிங், திருமதி வினோதா, திரு எஸ் மோசே, திருமதி ஆக்னஸ் மார்டினா, 30/8/2025 அன்று திரு ஜே அருமை நாயகம், திருமதி ஏ ஜெப சுமித்ரா. இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கான சிறப்பு பாடல் பாடப்படும். கொண்டார் தன் பெயரை உனக்கு வழங்கினாரே, உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார் தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனை, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று ஆண்டவரே, நேர்மையான பிள்ளைகளை கர்த்தர்
இந்த புதிய வருடத்தை ஆண்டவராக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வருடத்தில் ஆண்டவரே பிறந்த நாள் காணுகிற பிள்ளைகளப்பா, அதே போல் திருமண நாளை ஆண்டவராக கர்த்தர் அன்று இணைத்து மட்டும் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த புதிய வருடத்துக்குள்ளாகும் கர்த்தர் அவர்களை குடும்பமாக நடத்தி கொண்டு போவதற்காக நன்றி ஆண்டவர். கர்த்ததாமே அவருடைய கரமானது குடும்பமாக இணைத்த நாள் முதல் இம்மட்டும் நடத்தி வந்த ஆண்டவருடைய கரம் இனிமையும் கூட இருந்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே இவரிடம் கர்த்தருடைய நன்மையை காணும்படியாக தேவனுடைய பிரசனம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்புகளை வழிநடத்துங்க, பராமரித்துக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். இந்த அருமையான இன்று இரவு ஆலய ஆராதனை நமக்கு எல்சிஎஃப் ஆராதனையாக நடைபெறும் என அறிவிக்கிறோம். இன்று இரவு ஆராதனை எல்சிஎஃப் ஆராதனையாக நடைபெறும். அதே போல் திங்கட்கிழமை இரவு ஜபக்குழு விவரங்கள்: மோசே ஜபக்குழு திரு ஐ ஜோதிமணி, எலியா ஜபக்குழு திரு ஜே செல்லத்துறை, தாவீது ஜபக்குழு ஐ சுவாமிநாதன். தேவனோடு வாழ்கிற பரலோக வாழ்க்கைக்கும் அடையாளமாகவும் நாம் மீட்கப்பட்ட அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பாவங்கள் கழுவப்பட்ட அந்த நாட்கு அடையாளமாகவும் திருவிருந்தானது இருக்கிறது. அப்போ இந்த திருவிருந்து எவ்வளோ மகத்துவமானது இருக்கிறது. ஆனால் நாம் அந்த திருவிருந்தை எடுக்க தவறாமல் வந்து கொண்டிருக்கிறோமா, கலந்து கொண்டிருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, திருவிருந்து என்பது ஒரு அற்பமான காரியம் அல்ல, ஒரு கனவீனப்படுற காரியம் அல்ல. நம்மை கனப்படுத்தின காரியம், நம்மை கனப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம், தேவனுக்கு ஏதுவாக நிறுத்தத்தக்கதாக கனப்படுத்தும் காரியம் இந்த திருவிருந்து. ஏனென்றால் அது கிறிஸ்து இயேசு நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்த அந்த பள்ளியின் நிழலாட்டமான காரியம். நம்ம அதான் செய்து கொண்டே வருகிறோம். அதான் திருச்சபை பாருங்கள், நம்முடைய தெரிந்த திருச்சபையில் என்ன உண்டு? 2 காரியம் உண்டு, 2 சாக்கிரமெண்ட் சொல்லுவாங்க, 2 பரிசுத்த சடங்கு உண்டு. ஒன்று ஞானஸ்நானம், இன்னொன்று என்னது? திருவிருந்து. ஞானஸ்நானம் ஒரு முறை எடுக்கப்படுவது, திருவிருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறது, நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. திருவிருந்தானது ஒரு வெறுமையான ஒரு பாவம் போக்கும் ஒரு காரியம் அப்படின்னு ஞானஸ்நானம் சொல்ல போல நம்ம இது பாவம் போக்குற காரியம் அல்ல, பரிசுத்தப்படுத்துகிற காரியம். திருவிருந்தானது பரிசுத்தப்படுத்துகிற காரியம். இந்த அநேக நேரங்கள் நம்ம என்ன சொல்கிறோம்? பரிசுத்தமாக இருந்தால் நமக்கு அந்தபடியான காரியம் பெரியவங்க சொல்லிவிட காரியம் சரிதான். எது சரி? பரிசுத்தமாக இருந்தால் தான் திருவிருந்தெடுக்க வரணும் அப்படின்னு சொல்கிற காரியம் சரிதான். ஆனால் அது எதற்காக என்றால் உங்கள் மனதில் நீங்கள் என்ன செய்யணும்? ஒப்புரவாகிட்டு வருவதற்காக தான். ஆனால் அநேக நேரம் இன்றைய காலையில் அல்லது கடந்த நாட்களில் நான் தவறு செய்துட்டு அப்படின்னு சொல்வதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தர் அவருக்கு முன்பதாக நான் பாவியாக இருக்கிறேன், எனக்கு பரிசுத்தம் இல்லை, என்னிடத்தில் பரிசுத்தம் இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறோம்? இன்று திருவிருந்தெடுக்க எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நம்மளை நியாயம் தீர்த்துக்கிட்டு என்ன செய்கிறோம்? பின்னாடி போகிறோம். ஆனால் கர்த்தராக ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்த்து கொண்டு பின்பதாக போக நமக்கு அழைக்கல. அவர் என்ன சொல்கிறார்? நம்ம இன்று நம்மை சோதித்து பார்த்தோம் என்றால் கிறிஸ்து வரும்பொழுது சோதிக்கப்படாமல் இருப்போம். வகையில் தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வேதம் கற்றுக் கொடுத்து பாருங்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இந்த இடம் என்ன கற்றுக் கொடுத்த? இந்த வசனம் எதற்காக கூறுகிறது என்றால், இந்த 1 கொரிந்தியர் 11 அருமையாக இந்த வசனம் கூறும் பொழுது 28 கூறுகிறது. என்ன கூறுகிறது? ஆண்டவராய் கர்த்தருடைய திருவிருந்து நம்ம என்ன செய்கிறது? நிதானித்து அறிந்து நம்மை சோதித்து பார்த்து பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்குது. ஞான ஸ்நானம் பாவம் போக்குற ஸ்நானமாக இருக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆனால் இந்த திருவிருந்து கிறிஸ்து வரும் மட்டும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டதாக இருக்கிறது. அதில் இப்போ நீங்கள் யோசித்து பார்த்து அறிந்து பார்க்க வேண்டியது என்ன? நான் கிறிஸ்துவுடைய மரணத்தில் பங்குள்ளவனாக இருக்கிறேனா? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேனா? ஒரு நித்தியஜீவன் போகுவதற்காக இந்த திருவிருந்தின் நிழலாட்டமாய் ஒவ்வொரு நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் கர்த்தருடைய திருவிருந்து ஏதோ நேர போகுக்கோ, ஏதோ இல்லை எனக்கு விருப்பம் இருந்தால் வந்து எடுக்கிற ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் கொடுக்கும் பொழுது வந்து எடுக்கிற காரியம். கர்த்தருடைய பந்தி, நம்முடைய வீட்டு பந்தி. எனக்கு விருப்பம் இருந்தால் போவேன், இல்லை எனக்கு நல்ல நேரம் இருந்தால் போவேன், எனக்கு நேரம் கிடைச்சா போவேன், அந்த பந்தி அல்ல திருவிருந்தானது. கர்த்தருடைய பந்தி இல்லை, நேரம் செலவிட்டு வருவதான் கர்த்தருடைய பந்தி. நமக்கு எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு கர்த்தருடைய பந்திக்கு வருவதான் கர்த்தருடைய பந்தி. ஆகையால் இதை கவனமாய் செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அருமையாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 13 வாசியுங்கள். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 13 வாசியுங்கள். வாசிங்க தான். என்னாகும் 9:13. பாருங்க, முதல் 2 காரியம் சொல்லுது. ஒருவன் சுத்தம் உள்ளவனாய், சொல்லப்போனால் பரிசுத்தமாக இருக்கிற மனுஷன், பாவம் செய்யாமல் நீதி செஞ்சுட்டு நல்ல நடக்க நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஜனம். இன்னொன்று பிரயாணம் போகாதவனமாக இருந்து தேவையில்லாத எந்த காரியம் செய்யலை, தன்னை காத்து கொண்டு இருக்கிறான். ஆனாலும் பாருங்க, பஸ்காவை ஆசரியாதே போனால்
இந்த பஸ்கா பள்ளி ஆண்டவராய் கர்த்தர் அருமையாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டதற்கு அடையாளம். அதே போல் நம்ம எல்லாரும் மீட்டதற்கு அடையாளமான பஸ்கா பலியாக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அதற்கு அடையாளமாக இருக்கிறப்போ இதை செய்யாதே போனால் என்ன உண்டாகுமா? கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான், அந்த மனுஷன் தன் பாவத்தை சுமப்பான். கொஞ்சம் நிதானித்து பாருங்க. நம்ம வேத வசனம் தெரியாத போல சொல்லியிருக்கலாம், திருவிருந்தை ஒதுக்கி இருக்கலாம். இனி நம்ம தெரியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்குனா கர்த்தரிடத்துல கணக்கு கொடுங்க. ஏன்னா வேத வசனம் சாட்சியாக சொல்லுது, திருவிருந்து என்பது நமக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்த மிகவும் ஸ்லாகியமாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு அருமையான விருந்தாக இருக்கிறது. ஆகையால் இதை நாம் செய்யாதே தவறினோமானால் அதுவும் நமக்கு பாவமாக எண்ணப்படுகிறது. நம்ம சொல்லலாம், பரிசுத்தமாக வாழ்ந்துட்டேன், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், கர்த்தருக்கு என்னுடைய முடிந்த எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ளாவிட்டாலும் அது நமக்கு பாவமாக இருக்கிறது. அது நம்ம மேல் விழுந்த ஒரு பலியாக, ஒரு பாவத்தின் சுமையாக இருக்கிறது. ஆகையால் தான் வேதமாக கற்றுக் கொடுக்கிறது, திருவிருந்து நாட்களை, திருவிருந்து ஆராதனைனா கூட்டம் குறையாதுங்க, குறையக்கூடாது. எப்படி நம்ம அசன பண்டிகைக்கு வரும் அதே போல் திருவிருந்துக்கும் உற்சாகத்தோடு வந்து கர்த்தருடைய பந்தியில் வந்து என்ன செய்யணும்? பானம் பண்ண வரணும். ஏன் திருவிருந்தோட விசேஷமானது? நம்முடைய ஆத்மாவின் போஜனம். இது சரீரத்துக்குரிய போஜனம் அல்ல, உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துகிற தெய்வீக போஜனமாக இருக்குது. ஆகையால் பிரியமானவர்களே, திருவிருந்து நமக்கு நிழலாட்டமாய் செய்யப்பட்டிருக்குது, அடையாளமாக வைக்கப்பட்டிருக்குது. அந்த அடையாளங்களை எண்ணி நம்மை நிதானித்து, என் தவறு இது, என்னுடைய வழி இது, நான் தவறு செஞ்சுட்டேன், நிதானித்து பங்கு பெறும் பொழுது பாக்கியம் உள்ளவர்களாக நாம் என்னப்படுவோம்? கர்த்தருக்குள் பரிசுத்தம் அடைவோம். இதை செய்யாதே போனோமானால் அதற்குரிய கணக்கு கர்த்தரிடத்தில் நம்ம போய்க்க வேண்டும். ஆகையால் நிதானித்து அறிந்தவர்களாக இத்திருவிருந்து நமக்குரிய உள்ள வேற்றுமைகளை ஒற்றுமையாக்குற காரியமாகவும் பரலோக வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிறதற்கு அடையாளமாகவும் அவர் நமக்காக மரித்தார், இரத்தம் சிந்த என்பதை அறிந்து கொள்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறதை அறிந்தவர்களாக திருவிருந்தில் பங்கு வருவோம். எப்போல்லாம் திருவிருந்து ஆரம் நடக்கும் அப்போல்லாம் உற்சாகமாக வருவோம். அதை நாம் ஒதுக்காதபடி வாஞ்சையுள்ளவர்களாக கர்த்தருடைய பந்தியில் சேரும் பொழுது அவருடைய பந்திக்கு பங்காளராகவும் அவருக்குரியவர்களாக நாம் மாறுவோம். அப்போது கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கும் பங்காளர்களாக மாற்றுவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நித்திய ஜீவன் பாடல் பதில் 1020வது பாடலை பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். புயல் காற்றை வானையாய் அடக்கினார், அதிசயம். புயல் காற்றை வானையாய் அடக்கினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவனும் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவனும் நமக்குள் வசிக்கிறார். சிறுவருக்கும் சுகம் தந்தார், அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார், அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார், அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள்
ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே, நீர் எங்களுக்கு ஈவாக ஆண்டவரே கிருபையாய் கொடுத்த ஆண்டவரே எங்களுடைய அருமையான எல்லா ஊதியத்திலிருந்தும் ஆண்டவருக்கு என்று காணிக்கைகளை ஆண்டவரை நன்றி பலிகளாக படைத்திருக்கிறோம் ராஜா. எங்கள் பலிகளை எங்கள் காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய ராஜ்யத்திற்காக கட்டப்படுவதற்காக உம்முடைய ராஜ்யம் கட்டுவதற்காக உபயோகப்பட கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கொடுத்த அருமையான பிரயாசப்பட்ட அனைவரையும் கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக ராஜா. அருமையாக ஆண்டவரே அவருடைய எல்லா உழைப்பின் காரியங்களும் கர்த்தர் பலன் எடுக்கத்தக்கதாக மீதி உண்டாகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கனமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, வல்லமை நிறைந்த எங்கள் மகத்துவமான ஆண்டவரே, என் ஆண்டவரே கர்த்தருடைய நாளன்று உம்மை நோக்கி பார்க்கும்படியாக உடைய சமூகத்தாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாள் ஆண்டவரே முழுவதுமாக உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணும்படியாக உடைய தெய்வீக வார்த்தை ஆண்டவரே, உடைய பாடல் பாடுகிற அனுபவம் இப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீங்க ராஜா. உம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறோம், கனப்படுத்தியிருக்கிறோம் தகப்பனே. இப்படியாக உம்மை உயர்த்த வந்த ஒரு ஜனமும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவராய் கர்த்தர் என் அருமையான வேளாண்டுடைய சமூகத்தினராக வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தருடைய பந்தியில் ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு சேருகிறவர்களாக ஆண்டவரே, இந்த பந்தி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியம், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற மிக சிறந்த அனுபவம் என்பதை அறிந்து கொண்டவர்களாக இப்பந்தியில் சேர ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு நேருவாக அழைத்து கொண்டு வாரும் ஆண்டவரே. விசேஷமாக தேவரே இந்த அருமையான நல்லது நாள் ஆண்டவரே, இந்த சமூகத்து நேராக உங்களுடைய பிரசன்னத்துக்கு நேராக ஆண்டவரே கூடி வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக கரம் ஆண்டவரே, தெய்வீக வல்லமை ஆட்சி செய்கிற கரம் ஆண்டவரே, மகத்துவம் உள்ள ஆண்டவருடைய கரமானது கூட தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. அவள் எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்கள் இந்த வாரத்தில் ஆண்டவரே ஒன்று வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே அற்ப காரியம் என்று எண்ணின காரியத்திலிருந்து கர்த்தர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவராய் கர்த்தர் நீர் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் விசேஷமாக தேவரே எங்கள் திருச்சபையில் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பங்களாக இணைத்து ஆண்டவரே, குடும்பங்களாக கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு ஆண்டவரே நாட்டப்பட்டிருக்கிற எல்லா குடும்பத்திற்காகவும் நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே பிரயாசப்பட்டு உழைத்து ஆண்டவரே அதற்காக வாஞ்சியோடு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரயாசங்கள் முயற்சிகள் ஆண்டவரே வாஞ்சியோடு இருக்கிற ஜனங்களுடைய வாஞ்சைக்கு கர்த்தர் பதில் செய்யும்படியாக ஆண்டவரே வேலைகள் உழைப்பில் கர்த்தருடைய கரம் மீதி எடுக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படி வார்த்தைன்னு மன்னாவை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஏதுவான மன்னாவினாலும் அவருடைய சரீரம் ஆண்டவரே அவருடைய எல்லா காரியம் தேவைகள் எல்லாம் நிரப்பப்படும்படியாக கர்த்தர் எல்லாரும் அவருடைய பாதையில் ஆண்டவரே உம்முடைய பாதையில் அவர்கள் நடத்தும்படியாக உடைய தேவிய கரம் கூட தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் விசேஷமாக குடும்பங்களை ஆண்டவரே பொறுப்பாக கவனிக்க வேண்டும். குடும்பத்தின் பாரங்களை தன் பாரமாக சுமந்து ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிற ராஜா. அவருடைய குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் அறிவீர் ராஜா. எந்த ஒரு பலவீனோ சுகவீனோ ஒன்று அணுகாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு பலனாக இருக்கும்படியாக குடும்பத்தை நல்ல வழியில் நடத்துகிறவர்களாக ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக புத்தியுள்ள ஸ்திரீகளாக கட்டப்படும்படியாக திருச்சபையின் அங்கீகாரம் ஆண்டவரே, திருச்சபையின் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளாக எழும்பத்தக்கதாக கர்த்தர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பங்களிலே கர்த்தருடைய பிரசனம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தருடைய ஆளுகை நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையிலிருந்து ஆண்டவரே அநேக ஆண்டவரே போதகர்கள் இருக்கிறார்கள் ராஜா. இன்னும் அநேக உண்மை ஆராதிக்கிற ஜனங்கள் எழும்பத்தக்கதாக, இன்னும் மகிமைப்படுத்த ஜனங்கள் எழும்பத்தக்கதாக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அதிகமாக உலகத்தை முன்பதாக சாட்சிகளாக நிற்கத்தக்கதாகப்பா கலெக்டர்ஸ் போன்ற ஆண்டவரே, இன்னும் உயர் அதிகாரிகள், இன்னும் அதிகமாக இடத்தில் இருக்க மருத்துவர்கள் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உயரத்தில் இருக்கிற ஜனங்கள் எழும்பத்தக்கதாக ஆண்டவரே. நல்ல இன்ஜினியர்ஸ் ஆண்டவரே, இன்னும் அதிகமாகப்பா லாவில் படித்து ஆண்டவரே இருக்கிற முன்னதாக இருக்கப்பா ஒவ்வொரு ஜட்ஜ் போன்ற உயர் அதிகாரி மற்றும் எங்கள் திருச்சபையில் எழும்பி போகத்தக்கதாக இளைய வயதிலிருந்து ஆண்டவரே வாலிப வயதிலிருந்தே கர்த்தர்களை உருவாக்கும்படியாக உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உயரத்தில் நின்று சகல ஜனங்களுக்கும் ஒளி கொடுக்கிறவர்களாக நிற்கத்தக்கதாக கர்த்தர்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வீக கரம் ஒவ்வொருவருடன் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சிறு வயதிலே ஆண்டவரே கர்த்தரை அறிகிறவர்கள் வளரத்தக்கதாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை போல ஞானத்திலும் மனித தயவில் ஆண்டவரே ஒவ்வொருடைய கண்களையும் கிருபை இரக்கம் கிடைக்கத்தக்கதாக படிக்கிற இடங்களில் ஆண்டவரே அவர்களை சுற்றி எல்லா ஜனங்களும் மத்தியும் அவர்களை கர்த்தர் உயர்த்தும்படியாக அப்பா ஞானத்தினால கர்த்தர் நிரப்பும்படி
நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீதாமே அவளை எல்லா வேளையிலும் கூட தங்கியிருந்து ஆண்டவரே அவருடைய மாசில்லாத சுத்தக்கரம் ஆண்டவரே அவளை நேசிக்கிற அன்பு தகப்பன் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பலவீனம் வியாதி சுகவீனம் ஒன்று அணுகாதபடி ஆண்டவரே உடைய சத்துவத்தினால் இடைக்கட்டி பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு வயதிலே கர்த்தருக்கு நேராக ஆண்டவரே பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக வளர்ந்து பெருக கர்த்தர்களை உயர்த்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய பலன் அரணாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக தகப்பனே திருச்சபையில் பெரியோருக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அநேகருக்கு ஞானத்தை போதிக்கிற ஞான தகப்பனாக ஞான சாயாக ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே திருச்சபையில் மூப்பர்களை ஆண்டவரே பெரியோரை கர்த்தர் ஏற்படுத்திருக்கிற ராஜா, அவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அவர்கள் மேலும் கரிசனையோடு அன்போடும் அக்கறையோடும் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு அவர்கள் மேல் நேசத்தையும் ஆண்டவரே வாஞ்சையும் கொடுங்க தகப்பனே. உடைய பிள்ளைகளை ஒருபோதும் தனித்து விடாத ஆண்டவர், அப்பா சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவரே சிறுமைப்பட்டதாக அவளை விடாத ஆண்டவர் ராஜா, திக்கற்றவர்களாக விடாத ஆண்டவராய் கர்த்தர் அவளை கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பலவீனம் சுகவீனிலே கர்த்தர் அறிவீர் ராஜா, பலவீனத்தில் கர்த்தர் பலத்தினால் இடைக்கட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னொருமையாக விசேஷமாக ஆண்டவரே எங்கள் திருச்சியில் ஆண்டவரே எதிர்காலத்திற்காக கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எதிர்காலத்தின் காரியங்களை அறிந்து ஆண்டவராய் கர்த்தர் நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக கரம் நன்மைக்காக இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, ஏதோ ஒரு சுகவீனம் என்னை ஆண்டவரே சரீரத்தில் இந்த சுகவீனனை வாட்டிக்கொண்டே இருக்கிறது ராஜா என்று ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று வாஞ்சியோடு வந்திருக்கலாம் தகப்பனே. வியாதியை எடுத்து போடுகிற ஆண்டவர், அப்பா தேசத்திற்கு ஆண்டவர் தேசத்தை விட்டு ஆண்டவர் வியாதி எடுத்து போட வல்லமில்ல தகப்பன் ஆண்டவர். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும் என்று சொன்ன ஆண்டவராக கர்த்தர் அப்பா அந்தபடியாக ஆண்டவர் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் வியாதியோடு வந்திருக்க ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கும் வியாதி எடுத்து போட்டு ஆண்டவர் பலவீனத்தை தூக்கி போட்டு ஆண்டவர் பலத்தின இடைக்கட்டும்படியாக கழுகுக்கு சமானமே அவருடைய வயது வாழ வயது போல் ஆண்டவர் எல்லா உலர்ந்து போன காரியங்களும் தசைகளும் எலும்புகளும் ஆண்டவர் உலர்ந்து போன எல்லா காரியம் கர்த்தர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வியாதி நீங்க சுகித்திருக்கத்தக்கதாக உடைய வாழ்க்கையில் சுகவாழ்வு சீக்கிரம் துளிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உடைய நன்மையுள்ள கரம் அவர்களோடு தங்கியிருக்கட்டும் ஆண்டவர். உடைய தெய்வீக ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும் ஆண்டவர். ஆண்டவரே எங்கள் திருச்சியில் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி ஆண்டவர். நீர் மட்டும் உயர்த்தி வைத்ததற்காக நன்றி ஆண்டவர். இன்னமும் உயர்த்துகிற ஆண்டவராக கர்த்தர் அவரை தேடின பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர் கூட தங்கியிருங்க ஆண்டவர். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே அநேக இடங்களுக்கு கடந்து சென்று பிரியாணப்பட்டு ஆண்டவரே தங்கள் வேலைகளையும் தங்கள் காரியங்களையும் சிந்திக்கத்தக்கதாக போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பிரியாணத்தில் கர்த்தர் பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவர். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலை என்னவைகள் நடக்கிறது எவைகள் உண்டாகும் என்று யாருக்கும் அறியும் ஆண்டவர். ஆனாலும் பாதுகாப்பு தருகிறவர் கர்த்தர் ராஜா, பராமரிக்கிறவர் தேவன் நீர் ராஜா. நீரே கூட இருந்தவர்களை பராமரித்துக் கொள்ள ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. உடைய கரம் தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா வேலையிலும் கர்த்தர் வழிநடத்துங்க. உடைய சமூகம் முன்னதாகவும் பின்னதாகவும் தங்கி இருந்து ஆண்டவரே எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக காரியங்களை வைத்துட்டு ஆண்டவரே இந்த வாரத்தில் இந்த காரியங்கள் வாய்க்குமா என்று எதிர்பார்த்திருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொன்னது ஆண்டவரே. அப்பா காரிய சித்தியை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே மீண்டுமாக தேவ சமூகம் வந்து கூடி நிற்கும் வரை மீண்டுமாக நம்முடைய சமூகம் வந்து ஆராதிக்கும் மட்டும் இந்த தெய்வீக பிரசனம் இந்த தெய்வீக ஆளுகை இந்த தெய்வீக வல்லமையின் கரம் ஒவ்வொருவருடன் தனித்தனியாக தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கனம் மகிமை யாவும் எங்களை உண்டாக்குற ஆண்டவராக கர்த்தருக்கே செலுத்துகிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. கர்த்தரை ஸ்தோத்திரி.